வணக்கம், நான் உங்க மொழி பேசுறேன். இது 153வது டீபங்க் எபிசோட். நிறைய நம்முடைய நண்பர்கள் ஸ்ட்ரிங் அப்படின்றவர் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோவை வந்து ஷேர் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு அந்த வீடியோவை அனுப்பிவிட்டு கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதாவது ஐடோல் பீயிங் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் சமஸ்கிருத மந்திரத்துக்கு வந்து ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு ஆய்வெல்லாம் இருக்குன்னு சொல்லி இவரே வந்து ஒரு போலியான அறிவியல் தகவலை வந்து வெளியிட்டு இருந்தாரு. இதற்காக இந்திய அளவுல மிகப்பெரிய அளவுல விமர்சனத்துக்கு உள்ளானாரு. ஏன் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட வீடியோவானது முழுக்க ஒரு போலி அறிவியல் தகவலை உள்ளடக்கினதா இருந்துச்சு. இதை பத்தி நாம கூட அந்த டைம்ல வந்து ஒரு டீபங்க் வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்காக கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் அந்த வீடியோவை பின் பண்ணி வைக்கிறேன். அது பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாருங்க. சோ அந்த வீடியோல அவர் சொன்னது கிரிட்டிசைஸ் ஆனதுனால இப்ப ரீசெண்டா அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இவர் ஏற்கனவே சொன்ன தகவலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ வந்து வெளியாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி, நான் அப்பவே சொன்னேன், சில பேர் வந்துட்டு என்னை கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திட்டி வந்து அதுல ஒரு போஸ்ட் போட்டு அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தார். அந்த வீடியோல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு விமன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சமஸ்கிருத ஸ்லோகங்களை வந்து சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் போது வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் ஏதோ வந்து டிவைசஸ் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பியருக்கு முன்னாடி உட்காந்து அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவரோட போஸ்ட்டில் சமஸ்கிருத மந்திரக்கு சக்தி இருக்குன்னு அப்போவே சொன்னேன். அப்போ எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து அது ஆய்வாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க அப்படி சொல்லி அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தார். இந்த வீடியோவை ஷேர் பண்ண இவர் இதோடைய முழு வீடியோவை பார்த்திருக்கவே மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். நாம என்ன பண்ண போறோம்னா, அந்த வீடியோவுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஜேமி மேசன் அப்படின்றவர் வேற்றுலகவாசிகள் இருக்கு அப்படின்ற நம்பிக்கை உள்ளவர். இவர் வந்து ஏற்கனவே வேற்றுலகவாசிகள் இருக்கு, அது தொடர்பான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு அப்படின்னு பல்வேறு ஸ்டண்ட்டுகளை பண்ண ஒரு நபர். இவருக்கு வந்து மேசன் டெலிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த யூடியூப் சேனல்ல சமீபத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தார். பூகோஸ்பியர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வீடியோ. பூகோஸ்பியர் அப்படின்னு எதை அவங்க சொல்றாங்கன்னா, பூகோ அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சில்வர் ஸ்பியர் வந்துட்டு பறந்து போகுச்சு அப்படின்னு சொல்லி இவர் வந்து இவருடைய சேனல்ல வந்து ஒரு தகவலை சொல்லியிருந்தார். அந்த குறிப்பிட்ட சில்வர் ஸ்பியர் ஆனது ஒரு மலைப்பகுதிக்கு பக்கத்தில் பறந்து போகும்போது அதை அந்த பகுதியில் இருந்த 2 பேர் வந்து வீடியோ காட்சிகளாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி பதிவு பண்ணும்போது இந்த குறிப்பிட்ட ஸ்பியர் ஆனது ஒரு குறிப்பிட்ட இடத்துல விழுந்துருச்சு, அதை இவங்க ரெக்கவர் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னார். இப்படி கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட இந்த ஸ்பியருக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படி ஒரு ஆய்வு பண்ணும்போது அது வேற்றுலகவாசிகளுக்கு சொந்தமானது அப்படிங்கறத இவர் கண்டுபிடிச்சதாக சொன்னாரு. An anomalous object in my own perspective is a non-human device. இந்த குறிப்பிட்ட ஸ்பியரை வந்து சில ஆய்வாளர்கள்ட்ட இவர் கொடுத்து அதை ஆய்வு செய்யும் போது பல்வேறு தகவல்களை கண்டுபிடிச்சதாக ஒரு விஷயத்தை வந்து அவர் சொன்னார். அந்த விஷயம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த ஜேமி மேசன் என்ன பண்ணார்னா, இந்த ஸ்பியரை 2 சயின்டிஸ்டுகள் அப்படின்னு இவர் சொல்ற ஒரு 2 நபர்கள்ட்ட கொடுத்து ஆய்வு பண்றதுக்காக கொடுத்தார். இந்த 2 நபர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட ஸ்பியர் ஆனது அதுக்குள்ள இருந்து ஒரு சிக்னலை வந்து நமக்கு கொடுக்குது, நாம அதுக்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது அது ஒரு விதமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலை வெளியேற்றுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலை நம்மளுக்கு காமிக்கிறதுக்காகத்தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிடெக்டர்ஸை வந்து இந்த குறிப்பிட்ட ஸ்பியர் பக்கத்தில் வச்சு பாருங்க, இந்த ஸ்பியர் ஆனது நம்மளுக்கு வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு அவர் சொன்னார். இந்த விஷயத்துல ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவங்கள சமஸ்கிருத மந்திரத்தை வந்து சொல்ல சொன்னாங்க. அது வந்து ஒரு பேப்பர் எடுத்து சமஸ்கிருத மந்திரத்தை வந்து பாடிச்சு. அப்படி பாட போது இது குறிப்பிட்ட ஸ்பியர்ல இருந்து ஒரு சிக்னல் வெளியாகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையில வச்சிருந்த 2 டிடெக்டர்களை காமிச்சு சிக்னல் வருது அப்படி சொன்னாங்க. இந்த டெமான்ஸ்ட்ரேஷனை பண்ணி காமிக்கிறதுக்காக இவங்க ஒரு பல்வேறு விதமான EMF மீட்டர் வச்சிருப்பாங்க. அதுல குறிப்பாக இந்த நபர் வந்து ஒரு மல்டி ஃபீல்டு EMF மீட்டரை வந்து கையில வச்சிருப்பார். இந்த EMF மீட்டரோட ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா அதுல RF அப்படின்னு வந்து எழுதியிருக்கும். RF அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு அர்த்தம். இந்த குறிப்பிட்ட மீட்டர் ஆனது ஒரு வைஃபை ரவுட்டரை நமக்கு தெரியாம ஆட் பண்ணா கூட அதோடைய சிக்னலை கூட இந்த டிவைஸ் ஆனது டிடெக்ட் பண்ணும். சோ அதனால கூட ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃப்ரீக்வன்சியை வந்து காட்டும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் காட்டாது, அப்படியே ரேண்டமா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது காரணம் என்ன அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட ரூம் முழுவதுமே ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்கு. அதுல இருந்து நிறைய
நிறைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் தொடர்ச்சியாக வெளியே வந்துட்டு தான் இருக்கும். இந்த அம்மா வந்துட்டு மந்திரத்தை சொல்லாமல் இருந்திருந்தாலும் இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிவைசஸ்ல பார்க்க முடியும். இந்த லேடி வந்துட்டு சமஸ்கிருத மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா சில்வர் ஸ்பியருக்கு பக்கத்தில் மல்டிஃபீல்ட் EMF மீட்டரை கொண்டு போகும்போது அதில் சடனாக ஆரஞ்சு கலரில் எரியும். இந்த ஆரஞ்சு கலருக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல ரேடியோ ஃப்ரீக்வன்சி அதிக அளவில் டிடெக்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்பெல்லாம் இந்த மல்டிஃபீல்ட் EMF மீட்டரில் ஆரஞ்சு கலரில் எரியுதோ அப்போல்லாம் இந்த சில்வர் ஸ்பியர் வந்துட்டு ஆடுறத வந்து நம்மளால் வீடியோவில் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த சில்வர் ஸ்பியர் எதற்காக ஆடுது அப்படின்னா அதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. இந்த குறிப்பிட்ட சில்வர் ஸ்பியருக்கு உள்ளார EMF பம்ப் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்கு. இந்த EMF பம்ப் டிவைஸை யார் பெரும்பாலும் யூஸ் பண்றாங்க அப்படின்னா பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி கோஸ்ட் ஹண்டிங் வீடியோ போடுறாங்க பாத்தீங்களா, இந்த நபர்கள் இந்த EMF பம்பை வந்துட்டு பயன்படுத்துறாங்க. இந்த EMF பம்ப் அப்படின்றது ஒரு டிவைஸ் தான். இந்த டிவைஸை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை வெளியிடும். மந்திரங்கள் சொல்றதுனால இந்த ஸ்பியர் வந்துட்டு ஒரு ரேடியேஷனை வெளியேற்றி அதை இந்த டிவைசஸ் டிடெக்ட் பண்ணல. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பம்பை பயன்படுத்தி வெளியாகிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை தான் இந்த டிவைஸ் வந்துட்டு பதிவு பண்ணிட்டு இருக்கு. இதில் என்ன ஒரு நகைச்சுவையான விஷயம் அப்படின்னா இந்த இருக்கிற அத்தனை டிவைசஸை பற்றியும் எந்த ஒரு பேசிக்கான அறிவுமே இல்லாமல் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ண நாங்கள் உட்காந்துருக்க நபர்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு காட்சியில் அவர் என்ன சொல்லுவார்னா, You are all recording. Look at the temperature, 27.6. The ambient temperature of the sphere is higher. Check it out. Check it out, guys. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் டிடெக்ட் பண்ணுற டிவைஸை கையில் வச்சுக்கிட்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படி சொல்லப்படுற RF மோடில் டிவைஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு 293 கெல்வின் அளவுக்கான டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவார். டெம்பரேச்சரை டிடெக்ட் பண்ணுறதுக்கான டிவைஸே இல்லாமல் இவங்களாம் ஒரு கதையை வந்து உருட்டி விடுவாங்க. சரி, இது ஒரு உருட்டு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு உருட்டை இது ஜேமி மாசன் உருட்டி இருப்பார். இந்த குறிப்பிட்ட டிவைஸ் ஆனது வெற்றுலகவாசிகளுடைய டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவைஸ் எதால மேடப் ஆயிருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாருன்னு பாருங்க. What is this made of? Aluminum? It is 72% aluminum and has 22% of silicon. ஸோ இந்த டிவைஸ் ஆனது 72% அலுமினியமும் 22% சிலிக்கானாலும் ஆனது அப்படின்னு சொல்லுவார். இந்த அலுமினியமும் சிலிக்கானும் பூமியில கிடைக்கிற ஒரு மெட்டீரியல். இந்த மெட்டீரியலை வச்சுக்கிட்டு இந்த குறிப்பிட்ட ஸ்பியர் ஆனது வேற்றுலகவாசிகளுக்குரியது, இந்த பூமியை சாராது அப்படின்னு எதன் அடிப்படையில் ஒரு முடிவெடுத்தாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு கேள்வியே தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களுமே வேற்றுலகவாசிகளால் வந்ததுதான், அதனால இதுவும் வேற்றுலகவாசிகள் வந்தது அப்படின்னு ஒரு உருட்டி விடுவார். இந்த ஜேமி மாசன் யார் அப்படின்னா UFO இருக்கு, வேற்றுலகவாசிகள் இருக்காங்க அப்படின்னு பொய்யான விஷயங்களை பரப்புறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மனிதர்களுடைய உடலை வந்து தோண்டி எடுத்து அதில் கைகளெல்லாம் நீக்கி வேற்றுலகவாசிகளுடைய உடல் அப்படின்னு சொல்லி ஒரு போலியான விஷயத்தை இவர் பரப்புனாரு. அந்த டைம்லேயே வந்து இது ஒரு போலியான மம்மி அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. இது வந்து வேற்றுலகவாசிகளுக்குரியதெல்லாம் கிடையாது, உண்மையாக புதைக்கப்பட்ட ஒரு மனிதர்களுடைய உடலை எடுத்து தான் இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதுக்காக இவர் மேலே ஒரு வழக்கும் வந்து அந்த டைம்லேயே நடத்தப்பட்டது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தால் அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாருன்னா மெக்சிகோ பார்லிமெண்ட்டில் ஏலியன் கார்பஸை நான் பார்வைக்கு வைக்கிறேன் அப்படி சொன்னார். நீங்கள் வந்து யூடியூப்லலாம் ஏலியன் கார்பஸ் இன் மெக்சிகோ அப்படின்னு தேடினீங்கன்னா கிடைக்கும். செய்தி சேனல்கள்லாம் இது மிகப்பெரிய செய்தியாக மாற்றினாங்க. அதாவது வேற்றுலகவாசிகளுடைய உடல் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு, அதை பொதுமக்களின் பார்வைக்கு நான் பார்லிமெண்ட்டில் வைக்கிறேன் அப்படின்ற ஒரு பப்ளிக் ஸ்டண்ட்டை வந்து இவர் பண்ணார். இந்த பப்ளிக் ஸ்டண்ட்டை இவர் எப்படி பண்ணார், இந்த ஏலியனாக இவர் சொல்லி அங்கே வச்ச பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு டீபங்க் வீடியோவை ஏற்கனவே நான் வெளியிட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலைன்னா அதற்கான லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ஜேமி மாசன் அப்படின்றவர் ஃப்ராடு வேலை பார்க்கறதுல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். போலி அறிவியல், போலி கதைகள், கட்டுக்கதைகள் சொல்றதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இவர் ஒரு உருட்டி விட்ட புதிய உருட்டு கதை தான் சமஸ்கிருத மந்திரத்துக்கு அந்த ஸ்பியர் வந்து ஆன்சர் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு உருட்டு கதை. இந்த ஜேமி மாசனை விடுங்க, அவருடைய மகனை இப்போ புதுசாக களத்தில் இறக்கிட்டு இருக்காரு. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கான்ஃபரன்ஸை வந்து இவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த கான்ஃபரன்ஸ் இந்த போகஸ் ஸ்பியர் தொடர்பானது தான். அதில் வச்சு அமெரிக்காவுக்கு இருந்த நபர்கள் எல்லாம் வர வச்சு நடத்தினாப்புல. அந்த கான்ஃபரன்ஸில் வந்தவங்களெல்லாம் வந்துட்டு வரவேற்கிறது ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அதுல ஒரு அற்புதமான ஒரு பொய்யை சொல்லியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, I would also like to thank Dr. Stephen Greer. He's founder of the SETI Institute for Extraterrestrial Intelligence.
செட்டி அப்படின்ற அமைப்பை தொடங்கி வைத்தவர் அதோடைய ஃபவுண்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் அறிமுகப்படுத்தியிருப்பார். இந்த செட்டி அப்படின்ற அமைப்பு வந்து டாக்டர் ஜில் டார்ட்டர் மற்றும் டாம் பியர்சன் அப்படின்றவங்க தான் ஆரம்பிச்சாங்க. ஸ்டீவன் கிரீர் அப்படின்றவர் வந்துட்டு இந்த செட்டி அப்படின்ற அமைப்புக்கு தொடர்பு இல்லாத ஒரு நபர். இவர் வந்துட்டு ஒரு யூஎஃபாலஜிஸ்ட். இதே மாதிரி யூஎஃப்ஓ கதைகளை எல்லாம் உருட்டி உற ஒரு நபர் தான். இந்த ஸ்பியரை வந்து திருடிட்டு போறதுக்காக போலீஸோட வேஷத்துல ஒருத்தவங்க வந்தாங்க, இதை வந்து நம்ம கிட்ட இருந்து மறைக்க பாக்குறாங்க உறவுகளே அப்படின்னு உருட்டு வீடியோவையும் அவர் வெளியிட்டிருக்காரு. வேற்றுலகவாசிகளுடைய பறக்கும் தட்டு இருக்கு, வேற்றுலகவாசிகள் இருக்கு அப்படின்ற ஒரு பொய்யான நம்பிக்கையை பரப்பி அது வழியாக பணம் சம்பாதிப்பதற்காக இந்த ஒரு கும்பல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா தொடர்ச்சியாக அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருக்கு. ஒரு கான்ஃபரன்ஸை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, அந்த கான்ஃபரன்ஸில் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் போட்டிருப்பாரு. அந்த வீடியோ ஃபுட்டேஜை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பியரானது பறந்து போன மாதிரியான காட்சியில் இதற்கு மேலே ஒரு த்ரெட் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு நரம்பால் இந்த ஸ்பியர் கட்டப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்பியரை ஒரு நரம்பில் கட்டி அதை ஒரு ட்ரோனில் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த ட்ரோன் தெரியாத மாதிரியாக இந்த ஸ்பியரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ காட்சிகளை எடுத்திருக்காங்க. அமெரிக்கா வந்துட்டு ஆரோ அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருந்தாங்க. டாக்டர் சீன் கிர்பாட்ரிக் அப்படின்றவர் தான் இதுக்கு தலைவராக இருந்தார். இவர் என்ன பண்ணாருன்னா இதே மாதிரி ஸ்பியர்ல ஒரு ஆப்ஜெக்டை ஈராக்ல யூஎஸ் உடைய ஸ்பை விமானம் வந்து வீடியோ எடுத்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ காட்சியை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ காட்சியோட இன்ஸ்பிரேஷன்ல தான் இந்த மாதிரியான ஃபேக்கான கதைகளை எல்லாம் இவங்க உருட்டுறாங்க. அந்த குறிப்பிட்ட ஸ்பியரும் ஒரு ட்ரோன் தான். இதே மாதிரியான ஒரு ட்ரோனை ஸ்பைஸ்டு அப்படிங்கிற பெயர்ல சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி அண்ட் டிசைன் அப்படின்ற அந்த யூனிவர்சிட்டியில சில ஆய்வாளர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சில்வர் கலர்ல இருக்கிற ஸ்பியர் ஷேப்ல ஒரு ட்ரோனை உருவாக்கி இருந்தாங்க. இந்த ட்ரோன் வந்து முன்னாடி பின்னாடி சைடில் போறத வீடியோவாக பதிவு பண்ணி அதை யூடியூப் சேனல்லையும் இவங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இந்த குறிப்பிட்ட ஸ்பியர் தொடர்பான ஆய்வுக்கட்டுரையும் வந்து இவங்க வெளியிட்டிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஜேமி மாசன் பத்தியும் அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறத பத்தியும் புரிஞ்சிருக்கும். பொதுவாக போலி அறிவியல் தகவல்களை பரப்புகிற நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அறிவியல் தொடர்பான முழுமையான தகவலை பத்திலாம் அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. பட் அவங்க ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி அதற்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ வெளியாக இருந்துச்சுன்னா உடனே அந்த வீடியோவை வந்து தூக்கிட்டு வந்துருவாங்க. இல்ல அது ஏதாவது தகவல் வந்துச்சு அந்த தகவல் தூக்கிட்டு வந்துருவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத பத்திலாம் அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். பை.